அர்ச்சனா ஜெயக்குமார். ஓலை முறுக்கு இல்லைன்னா ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா வந்து ஒரு நல்ல கரகரப்பாக இருக்கிறது மட்டும் இல்லை, இது வந்து ரிப்பனுடைய வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ரிப்பன் பக்கோடா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சாப்பாடு செய்யும் போதும் கூட சேர்த்து சாப்பிடலாம், மற்றும் காஃபி மற்றும் டீ குடிக்கும்போது எடுத்துக்கலாம். அதை தவிர ஏங்க தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் என்ன பண்டிகைக்கு வேணாலும் செய்து சிறப்பாக பண்டிகையையும் கொண்டாடலாம். வாங்க அருமையான சுவையான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் அல்லது 150 கிராம் அரிசி மாவு, 2 மேஜை கரண்டி பொட்டுக்கடலை, 1 மேஜை கரண்டி வெண்ணெய், 3 மேஜை கரண்டி கடலை மாவு, 1 தேக்கரண்டி ஓமம், 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், சுவைக்கேற்ப உப்பு மற்றும் பொரித்தெடுக்க எண்ணெய். இப்போ முதல்ல நம்ம இந்த பொட்டுக்கடலையை நல்ல மாவாக திரித்து எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம இந்த ஓமத்தையும் போட்டுடலாம். அப்போ நல்லா பொடியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய அச்சில் இது மாட்டிக்காம நல்லா பிழியறதுக்கு சுலபமாக இருக்கும். இங்கே பாருங்க, நம்மளுக்கு நல்ல ஒரு பொடி ஓமம் மற்றும் பொட்டுக்கடலை பொடிச்ச பொடி கிடச்சிருக்கு. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு, கடலை மாவு, இப்போ நம்ம திரிச்சி அரைச்ச பொடி, மிளகாய்த்தூள், சுவைக்கேற்ப உப்பு, நான் 1 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட முதல்ல வெண்ணெயை சேர்த்துடலாம். நம்ம இந்த வெண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா கரகரப்பு தன்மை கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை, கரகரப்போடு சேர்ந்து ஒரு மிருது தன்மை இருக்கும். அதாவது கடிக்கும் போது ரொம்ப கடினமாக இருக்காது, மொறுமொறுன்னு இருந்தாலும் கடினமாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. அப்படி கடினமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இந்த வெண்ணெயை சேர்க்குறோம். அப்படி வெண்ணெய் சேர்க்க விரும்பாதவர்கள் நல்ல சூடு எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெய் ஊற்றுறதும் எப்படின்னா உங்களுக்கு இப்போ காமிப்பேன். இப்போ பாருங்க, நம்ம வெண்ணெய் வந்து முழுவதுமாக இந்த மாவில் நல்லா பரவிடுச்சு. இப்போ தேவையான அளவு லேசாக தண்ணீரை தெளித்து இந்த மாவை பிசையணும். இப்போ பாருங்க, இந்த மாவு நல்ல மிருதுவான சப்பாத்தி மாவின் பதத்துக்கு வந்திருக்கு. இப்படி நான் சப்பாத்தி மாவில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி நீங்கள் விரல் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து பிசைய ரொம்ப அருமையான ஒரு தன்மை வரும் மாவுக்கு. அதே மாதிரி இந்த மாவும் நல்ல ஒரு தன்மை அடைஞ்சதுன்னா முறுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கையில் ஒட்டாமல் ஆனால் அழகாக உருட்டக்கூடிய பக்குவத்தில் மிருதுவான தன்மையோடு இருக்குது. இப்போ இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இதில் நல்லா லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், மாவு சுலபமாக வெளியில் வந்துடும். இதுக்குள்ளே லேசாக எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ நம்ம ஓலை பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஒரு வாணலியில் சூடாக்கிக்கலாம். அடுப்பின் தீ மிதமான அளவு இருக்கட்டும். இப்போ சூடான வெண்ணெய் சேர்க்காம எண்ணெய் சேர்க்குறவங்க இப்படி எண்ணெய் சூடானதும் ஒரு தேக்கரண்டி எடுத்து மாவு மேலே ஊற்றிடணும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால உங்கள் கை சூடுபட்டுரும். அதனால் மெதுவாக பார்த்து இதை பிசைஞ்சு கொடுங்க. இது மாதிரி ஒரு சிறு உருண்டை எடுத்து அதை முறுக்கச்சுக்குள்ளே போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்க பிழிய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக இதை திருப்பி விடலாம். இந்த எண்ணெய் கொப்பளிக்கிறது மெதுவாக குறையும். இப்போ நம்ம முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, எண்ணெய் முழுவதுமாக கொப்பளிக்கிறது நிறுத்திடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம்.
என்ன நண்பர்களே, நம்மளுடைய சுவையான ரிப்பன் பக்கோடா அல்லது ஓலை பக்கோடா எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இது பாருங்க, உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன். நல்ல முறுமுறுன்னு இருக்கும். ஆனா அதே நேரத்துல ரொம்ப கடிக்கிறதுக்கு கடினமா இருக்காது. அதுதான் நம்மளுடைய ரகசியம். அதனால அருமையான இந்த ஓலை பக்கோடாவை செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ பரிமாணம் பாத்திரத்துக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த ரிப்பன் பக்கோடா அல்லது ரிப்பன் முறுக்கை செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க, தோசை பீஸாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosatopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.